சொல்லப்போனா நான் ஒரு கேன்சர் பேஷண்ட். அப்படியா சார்? உங்களுக்கு தெரியாது. தெரியல பார்த்தேன். தெரியாது. அது 4த் ஸ்டேஜ்ன்னு வந்துருச்சு. ஓகே, ஓகே. 2வது வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு பார்த்தா, டாக்டர் சொல்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணா 10 வருஷம் இருப்பாங்க. சரி. பண்ணலன்னா 5 வருஷத்துல அவங்க ஆயுசு நாட்கள் முடிஞ்சிரும். டாக்டர் பார்த்துட்டு எனக்கு 5000 ஃபீஸ் வாங்கினார் ஃபர்ஸ்ட். சரி, சரி. அப்போ நான் வந்து வெளியே வந்து சொன்னேன் பாஸ்டர்ட்ட, இப்படி ஜனங்களுக்கு கொடுக்குற காசை கொண்டு வந்து 5000 கொடுத்து நான் ஃபீஸ் கொடுத்துட்டு நான் உயிரோடு இருக்கணும் அவசியம் இல்லை. தயவு செய்து என்னை விட்டுருங்க. நீங்க இடம் வாங்கி ஆலயத்தை கட்டுவீங்க. அதனால என்னை வந்து நீங்க வந்து செலவு பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதனால என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் பாஸ்டர்ட்ட சொல்றேன். ஆனா அந்த நேரம் நீங்க இது நினைச்சீங்கன்னா நிறைய ப்ரேயர் பண்ணிருக்கீங்க ஃபாஸ்டிங். பத்திரி நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சு. அப்ப உங்க மனநிலை அப்புறம் நான் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் எனக்கு நினப்பெல்லாம் இல்லை. எல்லாம் மறந்து போச்சு. என்ன சொன்னா அப்படியான்னு கேட்பேன். இது உனக்கு நடந்துச்சு தெரியுமா? இவங்க வந்தாங்க உனக்கு தெரியுமா? தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து என்னுடைய மைண்டே ஃபுல்லா பிளான் ஆயிப்போச்சு. ஒண்ணுமே இல்லை. எண்பதுல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். 80ல 85ல எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப்புறம் நம்ம சபைக்குள்ள வந்து எனக்கு இந்த சபை ஊழியத்தை பத்தி எனக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் பயந்து பின்தங்கி தான் இருந்தேன். 95ல பாஸ்டருடைய அம்மா இறந்தாங்க. என் பாஸ்டருடைய அம்மா 10 வருஷம் வரைக்கும் அவங்க வந்து ஊழியத்துக்கு ஏதோ எப்பயாவது ஒரு முறை திருதர்சனம் சொல்லியிருக்கிறேன். எல்லாமே இல்லை, சபையில நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தப்பறம் அவர் 2-3 மாசம் கட் ஆகும். திரும்ப 3 பிள்ளைங்க எனக்கு. இடையில கேப் ஆகும். எனக்கு வந்து இது நேரம் இது பாதி கொஞ்ச நேரம் ஊழியம் செஞ்ச மாதிரி இருக்கு, அப்புறம் விட்ட மாதிரி இருக்கு, இப்படி இருக்குன்ட்டு நான் அதை வரத்தை பயன்படுத்தாமலே விட்டுட்டேன் ஒரு 10 வருஷத்துக்கு சரியா. அப்போ எங்க அம்மா வரம்பெல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் உனக்கு கொடுத்த வரத்தை நீ பயன்படுத்தலைன்னா உன் சபையில இருந்து ஆண்டவர் ஒருத்தர் எழுப்ப போறாரு, நீ வெட்கப்பட்டு தலையை குடிய போற அப்படியே சொல்லுவாங்க. எங்க மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க, வயலட் வந்து அந்த வரத்தை பயன்படுத்த மாட்டாமா, நான் எவ்வளவோ சொல்றேன் அப்படின்னு எங்க மாமியார் வந்து எங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. எங்க அம்மா அதை கேட்டுட்டு என்னை திட்டுவாங்க. எனக்கு இந்த 10 வருஷத்துல பல இந்த மாதிரி சூழ்நிலை, குழந்தை பிறந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் யூஸ் பண்ண மாட்டேன், திரும்ப வர்றது திரும்ப இதே தான் இருக்க. சரி இதெல்லாம் முடியட்டு, ஆண்டவர் எப்போ பயன்படுத்துறாரோ பயன்படுத்தணும், இதை நான் அடக்கிட்டே இருந்தேன். அம்மா வந்து ஒரு முறை கண்டிப்பா என்னை வந்து வான் பண்ணிட்டு போனாங்க. ஆண்டவர் கொடுத்த வரம் இது, உன்னை வந்து சபைக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு தான் ஆண்டவர் உன்னை இங்க கொண்டு வந்தாரு. இதை நீ பயன்படுத்தலைன்னா ஆண்டவர் சபையில இருந்து ஒருத்தரை எழுப்பிட்டாருன்னா நீ வெக்கப்பட்டு தான் நிக்கணும், அது தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கோவப்பட்டு போயிட்டாங்க. சரி அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் எங்க பாஸ்டருடைய அம்மாவும் இறந்துட்டாங்க 95ல. 10 வருஷத்துல எனக்கு என்னன்னா, எனக்கு பணம் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு அது ஆமா பணம்னா இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்கி அப்படி செலவு பண்ணுவோம், அவ்வளவுதான். அதை சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரிலாம் எனக்கு அந்த மைண்ட் எல்லாம் கிடையாது. அது மாதிரி பாஸ்டரும் கிடையாது. எல்லாமே அப்படிதான். பாஸ்டருடைய அம்மா தான் எல்லாம் வரவு செலவு எதுனாலும் அவங்கதான் பாத்துட்டு இருந்தாங்க. அதனால பாஸ்டர் காணிக்கவும் அவங்க அம்மா கையில கொடுத்துருவாங்க, அப்பா சம்பளம் ஆனாலும் அம்மா கையில கொடுத்துருவாங்க. எல்லாம் அவங்கதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய வேலை நல்லா சமைப்பேன், பரிமாறுவேன், வீட்டு வேலையை பார்ப்பேன், பிள்ளைங்களை பார்ப்பேன், இப்படிதான் இருந்தேன். ஆனா அவங்க இறந்த பின்புதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பயமே வந்துச்சு. என்னன்னா அவங்க இறந்து ஆமா 1995ல இறந்த பின்புதான் ஒவ்வொருத்தரா சில பேர் வந்து என்ன செய்றாங்க, டைரி கொண்டு வந்துட்டு காசு வட்டி பணம் கட்டணும், இது கட்டணும், அது கட்டணும், கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கிட்ட. அது எனக்கு அமௌண்ட். எனக்கு பயம் ஆயிடுச்சு. பாஸ்டர் என்ன சொல்றாரு, எப்படிமா நம்ம கட்ட முடியும், நம்மகிட்ட ஏன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது, வாங்கிட்டாங்க ஒருத்தரா வந்து கேட்கறாங்க. அப்போ எனக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, என்ன பண்ணன்னு தெரியல, நம்ம எப்படி ஊழியம் செய்ய போறது தெரியலன்னு. ஆனா ஆண்டவர் எனக்கு அப்போ ஒருத்தர், சரி நான் கவலைப்படாதீங்க, ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் என்ன செய்யறாரோ. அப்ப நான் ஆண்டோட ஒரு தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே நான் ஊழியம் செய்யணும்னா, இப்பதான் அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு வருது, திருதர்சனம் நீ சொல்லலைன்னா சபைக்கு நீ வெக்கப்பட வேண்டியதா இருக்கும், அப்ப இது இந்த நேரத்துல நான் எலும்பிதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு பயத்துல வந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த கடன் எல்லாம் நீங்க எனக்கு அடைச்சு கொடுத்தீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் உமக்காக நான் என்ன செய்யறேன், ஊழியம் செய்யறேன். 2வது அதுக்கு என்னை முற்றிலும் இப்ப நான் உபவாசித்து ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒவ்வொரு வருஷமும் நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிட்டேன், 97ல ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் அதுதான் நான் என்னோட தீர்மானம்.
95ல இவங்க இறந்தாங்க. இவங்க இறந்து கொஞ்ச நாள்ல நான் சிக் ஆயிட்டேன். எப்படின்னா லோ பிபி ஆயிடுச்சு. ஹியூமோகுளோபின் 4 பாயிண்ட் தான் இருந்துச்சு. டாக்டர்லாம் பார்த்து நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு தெரியலன்னு ரொம்ப முடியாம ஆகி உடம்புல ஊதி போச்சு. அப்பா ஊதுனதுதான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு வருஷம் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. 97 தீர்மானிக்கிறேன். நவம்பர் மாசம், நவம்பர்ல டிசம்பர் 10 வரைக்கும் இல்ல டிசம்பர் இது. அப்போ தீர்மானித்து உபவாசிக்கணும் முடிவு எடுத்து நான் உபவாசிக்க ஆரம்பிக்க போறேன். 2 நாள் உபவாசம் இருப்பேன். 3ஆம் நாள் எங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. எங்க பாஸ்டர் குமார் இருக்காரு இல்லையா, அவங்க மனைவியுடைய தம்பி மச்சின, அவன் வந்து மஞ்சள் காமாலையில ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். அவங்க வந்து கிருபாசனத்துல ஊழியம் செய்றவங்க. அப்ப அவங்க மேரேஜ் ஆகல. அப்போ அவங்க அம்மாவும் அவனும் அம்மா சபையில வந்து இருந்தாங்க குமார் கூட. அவங்க திடீர்னு அவனுக்கு வந்து மஞ்சள் காமாலை வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். நாங்க எங்க டாக்டர் எல்லாம் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு மாசமா வச்சு பார்த்தோம், ஒண்ணும் நடக்கல. அதனால அவனை உன்கிட்ட அனுப்புறேன், நீ எங்கேயாவது வச்சு பார்த்து அவனை உடம்ப தேத்தி அனுப்பிட்டாங்க. எனக்கு அப்பதான் நான் உபவாசம் எடுத்து நான் என் ஊழியத்துக்குள்ள நான் நுழையலாம்னு நினைக்கிறேன். இப்படி இது ஒரு சோதனையா, நான் எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியல. அம்மா சொன்ன அப்புறம் அதை நம்ம தட்டி கழிக்க முடியாது. அப்ப நான் யோசித்தாண்டவரே, இது வந்து எனக்கு நான் உபவாசம் இருக்கணும்னு இருக்கிறேன். இந்த நேரத்துல அவனை வச்சுட்டு நான் பார்க்கணும்னா எனக்கு முடியாத காரியம். ஆனாலும் நான் உபவாசம் இருக்கிறேன். ஆனா இது நான் உபவாசம் இருக்கிறது உமக்கு சித்தம், இது உமக்கு ஒரு காரியமா இருந்தா இந்த காரியம் எனக்கு வந்து அவனுக்கு நான் ஒரு புதிய ஜீவனை கொடுத்துட்டு அவனை ஒரு சாட்சியா வைங்க. ஏன்னா பார்த்தா குறுகி இப்படிதான் ஆட்டோல கொட்டிட்டு வந்தாங்க. மஞ்சள் சகப்பா இருப்பான், நல்லா மஞ்சளா கொண்டு வந்தாங்க. கண்ணு மட்டும் வெளியே இருக்கு. அப்படி ஒரு எலும்பு கூட மாதிரி கொண்டு வந்தாங்க. சரி இங்க ஸ்டார் தியேட்டர்கிட்ட ஒரு மஞ்சள் கம்மலை அங்க கொண்டு போனா அந்த டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு எடுக்க முடியாது மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்கு, நீங்க ஜிஹெச் கொண்டு போயிடுங்க, தயவு செய்து விட்டுருங்கன்றாங்க. அப்போ அம்மாட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அம்மா சொல்றாங்க, இல்ல நீ அவங்ககிட்ட சொல்லு, நான் வேணா வரேன், என்ன பண்ணாலும் அவங்க பார்க்கட்டும், அங்கே ஏதோ ஒன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஒன்றும் கேட்க போறது இல்லை, ஆனா வச்சு பார்க்க சொல்லு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னா அப்புறம் அம்மா வந்து நாங்கள் முதல் ஆண்டவரை நம்புறோம், 2வது டாக்டர் நீங்க தான், நீங்க என்ன ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள கொடுங்க. சரின்னு சொல்லிட்டு இது பண்ணா முதுகுல இருந்து நீர் எடுத்து பார்த்தாங்கன்னா பெரிய ஒரு பாட்டில பச்சை கலர்ல பாட்டில் லிக்விட், நல்ல ஒரு பெரிய பாட்டில், 2 பாட்டில் எடுத்தாங்க. இவ்வளவு சீரியஸா இருக்கு, நம்ம எல்லாம் பாதிச்சிருச்சு. ஆனாலும் சரி நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அங்கேயே தங்க வச்சு ஒரு ரூம் எடுத்து அங்க வச்சு ஒரு வாரம் 10 வருஷம் பார்த்து கொஞ்சம் ஜீவன் வந்துடுச்சு, கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சு. ஆனா தெம்பு வரல, அப்படியே தான் இருப்பான். வந்தம்மா கொஞ்சம் வீட்டை கூட்டு வந்தாச்சு. ஆனா அப்படியே முடியல கொட்ட ஆரம்பிச்சிச்சு, நாய்க்கெல்லாம் கொட்டும் தெரியுமா, அந்த மாதிரி சொட்ட மண்டபம் அப்படி அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆளு வந்து சாப்பிட்டாலும் வாமிட்டிங், இங்க வந்தாலும் வாமிட்டிங். இப்ப நான் அவனையும் பாத்துக்கணும், என் பிள்ளைங்களையும் பாத்துக்கணும், ஊழியத்தையும் பாத்துக்கணும், ஆனா உபவாசம் இருக்கிறேன். ஆனா அவனோட கிருபை கொடுத்தாரு. சரி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இருந்துச்சு. ஆனா அவங்க வீட்டுல வச்சு நாங்க ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாத்துட்டு வரோம். ஆனா ஒரு முறை ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு திருவிருந்து கொடு அப்படின்னு சொன்னாரு. ஜனவரி இப்ப நவம்பர்ல கூட்டு வந்தோம், நவம்பர் டிசம்பர் வச்சுட்டு ஜனவரி டிசம்பர் லாஸ்ட்ல. அப்போ அவங்க அம்மாட்ட சொல்றேன், இப்ப ஹென்ரிக்கு வந்து திருவிருந்து கொடுக்கலாம் நீங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க கிருபாசனத்துல 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துதான் ஜோம் பண்ணிதான் திருவிருந்து எடுப்போம், அதனால வேண்டாம் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. நீங்க வேணா 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து எப்ப எடுக்கிறீங்களோ எடுங்க, அவனுக்கு நாங்க கொடுக்கலான் இருக்கிறோம், இது ஆண்டவர் எனக்கு உணர்த்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி அவனுக்கு திருவிருந்து கொடுக்கலாம் ஆண்டவர், அப்போ அவனுடைய தடையில உடைக்கப்படும், ஏதோ எனக்கு ஞாபகம் பாரு. சரி பாஸ்டர் என்ன சொன்னாங்க, சரின்ட்டு நம்ம அப்போ வந்து நாங்க சின்ன சர்ச்சு தான், நாங்க எஸ்விஎன் மண்டபத்தில் தான் நடத்துவோம், வருஷம் அங்கதான் நடத்துவோம். அப்போ நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு காலைல 5 மணிக்கு வரும்போது திருவிருந்து கொண்டு வந்து அவன் உள்ள கட்டில படுத்திருந்தான். எழுப்பி திருவிருந்து எடுத்துக்கோ அப்படின்னா சரின்ட்டு முட்டி போட்டான். அப்படியே கட்டில முட்டி போட்டான். திருவிருந்து கொடுத்துட்டு பாஸ்டர் தலைகை வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஒரு ஆவி நிறைஞ்சு ஜெபம் பண்ணான் பாருங்க, நல்லா குதிச்சு ஆவி நிறைஞ்சு ஜெபம் பண்ணோன்னே அந்த பட்டுன்னு அவனை விட்டு அந்த பொல்லாத ஆவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா நடக்க ஆரம்பிச்சான், நல்லா சாப்பிட்டான், நல்லா தெம்பாகி இப்ப ஈரோட்ல கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கான். அப்ப எனக்கு அந்த உபவாசம் இருக்கிறனால நான் கேட்ட அந்த அடையாளத்தை அவன் மூலமா ஆண்டவனுக்கு செஞ்சு கொடுத்தாரு. அப்போ நம்ம உபவாச ஜபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு, கேட்கிறாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு விடுதலை வரும்னு சொல்லிட்டு அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அடுத்த 1 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணா, அந்த 3 லட்சம் கடனை அடைச்சு கொடுத்துட்டாரு. 1 வருஷத்துல அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கு கடன் எப்படின்னா, இது வரைக்கும் நான் கையில யார்கிட்ட காணிக்க வாங்கினது கிடையாது. பாஸ்டர் வாங்குவாங்க, அவ்வளவுதான்.
சரி. ஆனா பாஸ்டர் அம்மா இறந்த பிறகு ஆனா திடீர்னு ஒருத்தர வந்து நகையை கொடுக்க ஆரம்பிச்சாங்க, வளையல் கழட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்க மினிஸ்ட்ரி ஆண்டு சப்போர்ட் பண்ணி ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. அப்ப நம்ம மூலமா இருந்து ஆண்டவர் கிரியை செய்யறாரு. அப்போ அப்படியே அந்த இதெல்லாம் கொடுத்து அந்த 3 லட்சம் கடனை அடைச்ச பிறகு எனக்கு இன்னும் நம்பிக்கை வந்துச்சு. அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. இப்போ நான் யாருக்காக உபவாசிக்கணும்? என் சபைக்காக உபவாசிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சுத்திகரிக்க உபவாசித்தேன். 2வது சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நான் உபவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் மூலமா நீங்க பேசுறது உண்மையானா நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். அப்போ தீர்மானிச்சதுதான். நான் வந்து உண்மையிலே நான் இப்படிதான் பார்த்து உட்கார்ந்துருப்பேன். ஜனங்களை பார்த்து கூட உட்கார மாட்டேன். கிரௌட கீழே தான் உட்காருவேன். ஃபுல் பீட்டை பார்த்து தான் உட்காருவேன். இந்த பக்கம் நான் பார்க்க மாட்டேன். யார் வராங்களோ நீங்க பேசி அவங்க விடுதலை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி அப்போ உட்கார்ந்தேன். அப்போ உட்காரும்போது ஆண்டவர் சில வார்த்தை ரகசியத்தை பேசணும்னு சில ஆவிகள் கத்த ஆரம்பிக்கும். சில செய்வன வில்லி சூன்யத்துல இருக்கிறவங்க கிரி அலக்களிக்கப்பட்டு விடுவிக்கப்படும். அது விடுவிக்கப்படணும். அப்படியே ஒவ்வொருத்தரா போய் இப்ப அம்மா மூலியமா எப்படி நடந்துச்சோ அந்த மாதிரி கர்த்தர் எனக்கு ஒரு பிச்சையா இதை கொடுத்தாரு. இதுல இருந்து வந்து என்ன பண்ண, இப்போ விடுவிக்கப்பட்டு அவங்க விடுதலை பெற்றோன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் எனக்கு விழித்து அப்படியே ஆசீர்வதிச்சு கொண்டு வந்தாரு. அதுல உங்களால மறக்க முடியாது அந்த சம்பவங்கள்ல இப்போ ஒரு அம்மா வந்து இப்ப நம்ம சபையில இருக்கிறாங்க. 75,000 கிட்ட டாக்டருக்கு கொண்டு போய் பார்த்து எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து வலிச்சுக்கிட்டே இருக்குமா. எல்லாம் போய் பார்த்து எல்லா டெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஆனா ஒண்ணும் இல்லை. ஆனா வலி இருந்துகிட்டே இருக்கு. வீட்டுல சண்டை சச்சரவு, என்ன பண்ணன்னு தெரியல. தற்கொலை பண்ணிக்கலாம், காசு செலவு பண்ணியாச்சு. பிள்ளைங்களா சின்ன சின்ன பிள்ளைங்க. இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்? நம்மளால காசு தானே செலவாகுது. நம்ம மறிச்சிட்டோம்னா ஒரே செலவா போயிடும். பிள்ளைங்களாவது நல்லா இருக்கும். அந்த மைண்ட் செட்டப்ல அந்த அம்மா இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்துல இருந்தவங்க ஒருத்தவங்க இங்க கூட்டு வந்தாங்க. அப்ப கூட்டு வந்தோன்னே இங்க ஜெபம் பண்ணுவோம்னா அந்த அவங்களுக்குள்ள இருந்து பொல்லாத ஆவி வெளிவர ஆரம்பிச்சது, கத்த ஆரம்பிச்சது. செய்வனை அவருடைய ஜீவனை எடுக்கதான் எங்களை அனுப்பினாங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணி தங்க வச்சு, நானும் நைட்டு தங்க வச்சு கூட வச்சு ஜெபம் பண்ணி இப்ப அந்த கிரியை போயிட்டு இப்ப நல்லா இருக்கிறாங்க. 3 பிள்ளைங்களுக்கு திருமணமாகி பேர பிள்ளைங்களோட இன்னும் நம்ம சபையில இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நிறைய சம்பவம். ஆமா, இந்த மாதிரி நிறைய. அது மாதிரி நீங்க டெவலப் வரும்போது இப்ப நீங்க இந்த சபை வாங்கி அந்த கட்டுறது அதெல்லாம் எவ்வளவு இப்ப நம்ம வந்து ஒரு யுத்த களத்துல நிக்கிற மாதிரிதான். இப்ப நம்ம இவ்வளவு தூரம் செய்யும் போது பல போராட்டம் எனக்கும் வந்தது. சரிய பிரகாரமா போராட்டம், பிசாசு கிரியில இழுத்து நிக்கும் போது நமக்கு அது சில நேரத்துல ஒரு வரும். சரீரத்துல பலவீனம், குடும்பத்துல. சொல்ல போனா நான் ஒரு கேன்சர் பேஷண்ட். உங்களுக்கு தெரியாது. அதான் அந்த அப்படி ஒண்ணு என்னை வச்சு எப்போனா சர்ச்சுக்கு இடம் வாங்கணும்ட்டு நான் பிளான் பண்ணோம். 2010 மார்ச்ல அக்ரிமெண்ட் போட்டோம் இந்த இடத்துக்கு. சரிங்களா? அக்ரிமெண்ட் ஒரு 2 லட்சம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டோம். அக்டோபருக்குள்ள இதை முடிக்கணும். அதுக்கு முடிவு பண்ணிட்டு, ஆனா செயின் பிரேயர் அது எல்லாம் இருக்குது. இதுக்கு இடையில வந்து என்னோட செஸ்ட்ல கொஞ்சம் ஒரு கட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப நாளா இருக்கு. நான் அதை வந்து இப்ப வேண்டாம். நம்ம என் மைண்ட் எல்லாம் வந்து சர்ச்சு இடம் வாங்கணும், கட்டணும், கர்த்தரை ஆராதிக்கணும். இப்போ இதை போய் நம்ம பார்த்தோம்னா ஏதாவது வந்துச்சுன்னா அது மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால வேண்டான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஏப்ரல் மாசம் நீ போய் பாருன்றாரு. ஹாஸ்பிட்டல் போய் பாரு. அப்ப ஏப்ரல் 19 எனக்கு ஒரு திருமண நாள். அன்னைக்கு அம்மா தம்பி எல்லாம் வராங்க, வந்து எனக்கு ஜெபம் பண்ணிட்டு. அன்னைக்கு வந்து இவர் நெல்லை ஜெபராஜ் ஐயா இறந்துட்டாரு ஏப்ரல் 19. ஆமா, ஒரு வருஷம். அது அவருக்கு போய் பார்த்துட்டு அப்படியே எனக்கு வந்து ஜெபம் பண்றாங்க. நான் என்ன யோசித்தேன்னா, அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம், இனில இருந்து நான் 40 நாள் உபவாசம் இருந்து இந்த சர்ச்சை இடம் முடிக்கிற வரைக்கும் உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணது. ஆனா இந்த மாதிரி போய் பாருங்கும் போது பார்த்தா கேன்சர் ரிப்போர்ட்னு வந்துருச்சு. அது 4th ஸ்டேஜ்னு வந்துருச்சு. 2வது வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு பார்த்தா டாக்டர் சொல்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணா 10 வருஷம் இருப்பாங்க, பண்ணலன்னா 5 வருஷத்துல அவங்க ஆயுசு நாட்கள் முடிஞ்சிடும். 10 வருஷம் இல்லைன்னா 5 வருஷம். ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனா காசு எங்கேயோ போகுது. ஏன்னா இப்ப நான் வந்து அப்போலோல தான் எனக்கு வந்து நம்ம சபை விசுவாசி நம்ம க்ளோஸ் ரிலேஷன் தான் இருக்கிறாப்ல. அவங்க தான் வந்து கூட்டு போறாப்ல. ஒரு செக்கப்புக்கு போயிட்டு வந்தாலும் டாக்டருக்கு 5,000 பீஸ். எனக்கு அந்த ஒரு டாக்டர் பார்த்துட்டு எனக்கு 5,000 பீஸ் வாங்கினார் ஃபர்ஸ்ட். அப்போ நான் வந்து வெளியே வந்து சொன்ன பாஸ்டர்ட்ட,
இப்படி ஜனங்கள் கொடுக்குற காசை கொண்டு வந்து 5000 கொடுத்து நான் ஃபீஸ் கொடுத்துட்டு நான் உயிரோட இருக்கணும் அவசியம் இல்லை. தயவு செய்து என்னை விட்டுருங்க. நீங்க இடம் வாங்கி ஆலயத்தை கட்டுவீங்க, அதனால என்னை வந்து நீங்க வந்து செலவு பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதனால என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் பாஸ்டர்ட்ட சொல்றேன். ஆனா அந்த நேரம் நீங்க இது நினைச்சீங்கன்னா நிறைய ப்ரேயர் பண்ணிருக்கீங்க ஃபாஸ்டிங், திடீர்னு நம்மளுக்கு இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, அப்ப உங்க மனநிலை எப்படி? எனக்கு வந்து ஏன் வந்து நான் கேட்கல, நான் கேட்கல, ஆண்டவர் அனுமதிக்காம வராது, அது ஒண்ணு. சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்களோட வாழ்க்கையில சில காரியத்தை அனுபவிச்சுதான் ஆண்டவர் விசுவாசிகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறாரு, விசுவாசிகளுக்கு உணர்த்துறாருன்றத நான் பைபிளை நான் படிச்சிருக்கிறேன். இப்ப எசேக்கியேல்ல கூட உன் மனைவி நான் என்ன செய்ய போறேன், அடிக்க போறேன்றாரு. என் கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியேல்ல ஒரு வசனம் நம்ம ஞாபகம் இருக்கு, உன் மனைவி நான் என்ன உனக்கு பிரியமானவளை நான் அடிப்பேன். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை புகற்ற எசேக்கியேலுடைய மனைவியை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அடிக்கிறார். அப்போ இதெல்லாம் நான் படிச்சிருக்கும் போது நான் யோசிப்பேன். அது மாதிரி புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா கூட எப்பாப்ராத்தி வந்து சில வியாதியில வந்து போட்டு எடுத்துதான் பவுல் சொல்றாரு, உங்களுக்கு இது உண்டு. அப்போ இதெல்லாம் மைண்ட்ல கொஞ்சம் அப்ப வந்தது. அப்போ வந்து ஆண்டவர் அனுமதிக்காம இது வராது. ஏன் வந்து நான் இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை, இதை அனுமதிச்சிருங்க ஆண்டவரை, ஆனாலும் இதை வச்சு உங்களுடைய சித்த எதுவும் நடத்துங்கன்னு நான் ஃப்ரீயா தான் இருந்தேன். பட் ஆனா உங்களுக்கு இந்த ஃபீஸ் கொடுக்கறது உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை, இவ்வளவு செலவாகுது ஆண்டோடைய பணம் அப்படின்னு. அப்பதான் நாங்க சபையில என்ன சொல்லிக்கிறோம், ஒவ்வொரு ஃபேமிலியும் உங்களால ஏண்டதை காசை கொடுங்க, சர்ச்சுக்கு இடம் வாங்க போறோம், இதுக்கு வந்து மாசம் மாசம் ஒரு தொகை கட்டணும் கொடுக்கணும்னு சொல்றோம். அப்ப எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த சர்ச்சுக்காக இடம் வாங்க கொடுக்குற காலத்துல நம்ம இப்படி இருப்ப நம்ம செய்ய முடியும், அது கர்த்தருக்கு சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டாம் அப்படின்னு. அப்போ பாசம் சும்மா இரு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் போறேன், ஒரே டிக்கெட் 5000 ஆச்சு. அப்போ இன்னும் மாசம் மாசம் வந்து நம்ம பண்ற முடியாது, ஹீமோ கொடுக்கணும். ஹீமோதெரப்பி வந்து வாரத்துல 12000, ஒரு வாரத்துல ஒரு முறை, மாசத்துல 4 வாரம் வரணும். அப்ப எத்தனை 12,000 எவ்வளவு ஆகுது, அதுவே ஒரு மாசத்துக்கு 50,000 ஆயிடும். அதனால வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அந்த டாக்டர் பார்க்க போறப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து கிறிஸ்டின். நான் எப்பயுமே ஒயிட்ல தான் போவேன் வெளியே, எங்க போனாலும் ஆஸ்பத்திரி மார்க்கெட் எந்த பார்க்க போனாலும் ஒயிட்ல தான் போவேன். நான் ஊழியக்காரன் தெரிஞ்சது என்கிட்ட வந்து பேசிட்டே இருந்தாங்க, பாஸ்டர்ட்ட பேசிட்டு இருந்தாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன அப்படி இந்த மாதிரி சொன்னேன். இப்போ இந்த டாக்டர்கிட்ட அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க எந்த டாக்டர்கிட்ட பாக்குறீங்க, ஒரு டாக்டர் பேரை சொல்லி இந்த டாக்டரை பாருங்க, நல்லா பெஸ்டா நல்லா பார்ப்பாரு. சரி எப்படி அப்பளோல வந்து நான் எழுதி கொடுத்துட்டு தான் இன்னொரு டாக்டரை பார்க்கணும். சரி என் கூட வந்த பிளஸ் ஒன்றும் இல்லைக்கா, நம்ம எழுதி கொடுத்துட்டு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட நாங்கள் போனோம். அவர் 500 ரூபாய் தான் ஃபீஸ் வாங்கினார். அப்போல ஒரே டாக்டர் 5000 வாங்குறாரு, இன்னொரு டாக்டர் ஹிந்து மனுஷன் 500 ரூபாய் தான் அறியாதவர், கிறிஸ்துவ அறியாதவர் ஒரு 500 ரூபாய் தான் வாங்குறாரு. அவனோட சரி அப்புறம் 500 ரூபாய் தானே, மாசத்துல 4 மாசம் மட்டும் ஒன்றும் அப்படி கொஞ்சம் தேத்திட்டேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹியூமோ போச்சு. ஏப்ரல் மாசம், ஏப்ரல் மே ஜூன் மாசம்குள்ள எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். நல்லா கேட்டுங்க, ஜூனில் பண்ணணும். எனக்கு பண்ண முடியல, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியல. பண்ணணும் எப்படி 2 லட்சம் 3 லட்சம் தேவைப்படும். அப்போ எனக்கு இல்லை. அப்போ என்ன சொன்னாங்க, ஜூலைல இன்னொரு ஹியூமோ 4 மாசம் கொடுத்துட்டு நீங்க அப்புறம் கூட நீங்க பண்ணிக்கங்க. நாங்க ஜூலை லாஸ்ட்ல நான் ரொம்ப ஐசியூ வார்டுக்கு போயிட்டேன். ஜூலை லாஸ்ட்ல எனக்கு ஒரு வாரம் நல்ல ஜுரம். 2010 ஜூலைல லாஸ்ட் ஒரு வாரத்துல எனக்கு நல்ல ஜுரம், ஃபுல் ஜுரம். எனக்கு பிசாசு சொல்றான், உன் ஊழியம் முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான். என் தலையை தொட்டா அவ்வளவு கொதிக்கும், அப்படியே சுடுதண்ணி அடுப்பு எரிய வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். உடம்பெல்லாம் அப்படியே ஹீமோ போய் வேற என்னுடைய நரம்பெல்லாம் வீக் ஆகி போச்சு, எல்லாம் பலவீனமாச்சு. பிசாசு சொல்றான் உன் ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னொரு கிருபை என்னன்னா, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, என் விசுவாசிகளுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. அதை நான் கொடுத்துருக்கேன் சாட்சியில, நீங்க அதை கூட போட்டு பாத்தீங்கன்னா என் விசுவாசிகளுக்கு ஒருத்தருக்கும் யாருக்கும் தெரியாது. என்ன சொல்ல போனா என் பிள்ளைங்களுக்கே தெரியாது. பாஸ்டருக்கு எனக்கு என் கூட வந்து அந்த அப்போலோ ஆஸ்பத்திரியில வேலை செய்யற அந்த பிள்ளை 3 பேருக்கு யாருக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கிறேன். முடி கொட்டுன உடனே பிள்ளைங்க எல்லாம் கேட்டாங்க, எனக்கு ரத்தம் குறைவா இருக்கு அதனால முடி கொட்டிடுச்சுப்பா, அப்படியே சொல்லி நான் சமாளிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் விக்கு வச்சுக்கிட்டே நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஜெபம் நடத்தினேன். ஆனா ஜனங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனா ஜூஸ் தான் நிறைய நான் குடிக்கணும் அந்த நேரத்துல. அதனால வீட்டுல அப்போ என் பெரிய மக பிள்ளை டெலிவரி ஆகியிருக்கிறா. மார்ச் 16 அவ டெலிவரி ஆகியிருக்கிறான், வீட்டுல இருக்கிறா மேல. இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி
ரொம்ப இக்கட்டான நேரம். ஆனாலும் ஆண்டவர்ட்ட ஏன் நான் கேட்கவில்லை. இதுவரைக்கும் நான் சொல்றேன் ஆண்டவர்ட்ட ஏன் ஆண்டவர் என்னை அனுமதிச்சுன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். ஆனா இது பிசாசு என்னை அனுமதிச்சது நான் சொல்ல மாட்டேன். என் ஜனங்களுக்காக இதை அனுமதிச்சு நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா ஊழியம் கர்த்தருடையது. சபை எப்படியாவது எனக்கு வாங்கி இடம் கொடுத்து நீ கட்ட வைப்பீங்க விசுவாசிக்கிறேன்ட்டு. ஆனா இதுக்காக நான் விசுவாசிக்கிட்ட சொல்லல. இப்ப நான் விசுவாசத்தை சொல்லியிருந்தோம்னா பாஸ்ட் ஃபேமிலியே இப்படி இருக்குது. அப்புறம் எப்படியா காணி கொடுப்பாங்களா? கொஞ்சம் பின் வாங்குவாங்க, யோசிப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்ப நீ எது நீ வெளிப்படுத்தாத. ஆண்டவர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. என் கூட பிறந்தவங்க கூட நான் கூட சொல்லல. நான் பாஸ்ட் சொன்ன யார்ட்டும் சொல்ல வேண்டாம். அப்ப பாஸ்ட் அக்டோபர் 18 ஆபரேஷன் பண்ண போறேன். அப்ப பாஸ்ட் சொல்றாரு, ஆபரேஷன்ல ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எல்லாரும் என்ன வந்து கேட்பாங்கம்மா, அப்படியாவது ஒரு அது சொல்லுன்னு சொல்லி அப்ப என் குடும்பத்துல எங்க தம்பி 2 பேருக்கு தான் சொன்னேன், வேற யாருக்கும் சொல்லல. கடைசியா சர்ச்சில் இருக்கிற 2 தம்பிமாருக்கு தான் சொன்னேன். அப்பதான் அவங்க சரி அப்படியான்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க. சரி ஆபரேஷன் முடிஞ்சது. நான் ஜூலை மாசம் சொன்னேன் பாத்தீங்களா, அன்கான்சியஸ் போயிட்டு ஒரு மாசம் ஐசியூல கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் போயிடுச்சு. அந்த அப்போலோ ஆஸ்பத்திரியில வேலை செய்யற அந்த மகா மட்டும் என் கூட நிக்கிறான். டாக்டர் வந்து எல்லாம் சொல்றாங்க, இவங்க எல்லாம் லோவாயிடுச்சு, இப்போ ட்ரிப்ஸும் போட முடியாது, இன்ஜெக்ஷனும் போட முடியாது, ரியாக்ஷன் ஆயிடும், என்ன நடக்குது மட்டும் பாருங்க, ஒன்றும் பண்ண முடியாது, வெளியே இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் போய் சொல்லிடுங்க, ஏன்னா நாளைக்கு உன் மேல தப்பா ஆயிடப்போது, நீ தான் அவனுக்கு கொண்டு போய் சேர்த்த, நீ போய் சொல்லிடு, இந்த மாதிரி முடியாம இருக்கிறாங்க, சீரியஸா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லிடு. பாருங்க அது எப்போ நடக்குது, சனிக்கிழமை நடக்குது. ஆகஸ்ட் 1 காலை சண்டே சர்வீஸ், கம்யூனியன் சர்வீஸ், பாஸ்ட் அங்க திருவிருந்து கொடுக்கணும், அங்க ஆராதனை நடத்தணும். அந்த சூழ்நிலை அப்போ அவ என்ன சொல்றான், அவங்க வீட்டுக்காரர் என்ன பார்க்க இந்த அவளுடைய வீட்டுக்காரும் அப்போலோ ஆஸ்பத்திரியில் மேல அட்மிட் ஆயிருக்கிறாரு. இது என்னன்னா, நமக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்களே உண்டிலன்னு ஆக்கிடு. சத்துடைய போராட்டம் ஒரு பாதிப்பு உண்டாக்குது. அப்போ அவங்க வீட்டுக்காரரும் மேல இருக்கிறாரு. ஆமா. அப்போ நான் அவர் போய் என்ன சொல்றேன், போய் அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அக்கா இந்த மாதிரி சீரியஸா இருக்கிறாங்க, அவங்க போய் டாக்டர் சொல்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அப்போ அவன் சொல்லி அனுப்பிச்சுக்கிறான், நீ அக்கா வீட்டு எங்கேயும் போகாத, நீ பாஸ்ட்டே இப்ப ஒன்னும் சொல்லாத, நாளைக்கு 1 காலை 5 மணி ஆராதனை சர்வீஸ்லாம் இருக்குது, நீ அக்கா கிட்ட இருந்து ஜோம் பண்ணிட்டே இரு, அவங்களை விட்டு நீ தூரமா போயிடாது, நீ கிட்டே போய் நில்லுன்னு சொல்லி அவன் கோவப்பட்டே அனுப்பிச்சிட்டான். என்கிட்ட நிக்கிறாங்க, எனக்கு தெரியுது என் ஆத்மா அப்படியே உள்ள போகுது. ஆனா நான் எனக்குள்ள கிருபன்ற மட்டும் எனக்கு வாயில இருந்து வந்துகிட்டே இருக்கு. என் உள் உணர்வுல எனக்கு அது வருது, அப்படியே உள்ளுக்குள்ள போகுது போல. எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. சொன்னாம ஒரு செகண்ட் ஃபுல்லா எல்லா மானிட்டர்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த நேரம் அவன் என்ன பண்ணிட்டா, பயந்துட்டு என்னை தொடையில போட்டு அடிக்கிறான், அக்கா அக்கான்னு கத்துறான். கத்துன உடனே எனக்கு அப்படியே துடிச்சு பிடிச்சு நான் எழுந்தா எப்படி இருக்கும், எழுந்துட்டு ஏமா என்ன அடிக்கிற, என்ன ஆச்சுன்ற, அக்கா அக்கா அக்கான்னு எனக்கு பாக்குறான். அப்போதான் அவளுக்கு திரும்ப எனக்கு ஆக்சிஜன் வச்சிருக்காங்க, அது தூக்கி அடிக்குது. என்னுடைய சுவாசம் வந்த உடனே அது தூக்கி அடிக்குது. அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு, இவங்களை ஐசியூல இன்னொரு நாள் வச்சு 2 நாள் வச்சுதான் நான் வெளியே அனுப்புவேன், இதுக்கப்புறம் வெளியே அனுப்ப மாட்டேன், இவங்க போன உயிர் திரும்ப வந்திருக்கு டாக்டர் சொல்லிட்டாரு. ஜூலை லாஸ்ட்ல 2010 அது உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சதா உங்களுக்கு? எனக்கு அதான் அவர் அடிச்சதுதான் எனக்கு அடிச்சதோட எனக்கு எங்கேயோ நல்ல தூக்கத்துல, ஆழ்ந்த தூக்கத்துல அடிச்சு எழுப்புனா அதிர்ச்சியில எழும்பும் பாருங்க, அந்த மாதிரி எழும்புனதுதான் எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு அது அந்த இதை வந்து ஜுரம்னா 106 டிகிரி ஜுரம், ஐஸ் கட்டி வைக்கிறாங்க குறைய மாட்டேங்குது, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க குறையல. அது வந்து சொன்னாங்கன்னா அப்படியே. அதுக்கப்புறம் சொல்றாங்க டாக்டர், இதே மாதிரி ஆளா இருந்தா கை கால் விழுந்து போயிருக்கோம், மூளை பாதிச்சிருக்கோம். ஆனா இப்போ இவங்க இனிமேல அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் எனக்கு நினப்பெல்லாம் இல்லை, எல்லாம் மறந்து போச்சு. என்ன சொன்னா அப்படியான்னு கேட்பேன், இது உனக்கு நடந்துச்சு தெரியுமா, இவங்க வந்தாங்க உனக்கு தெரியுமா, தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து என்னுடைய மைண்டே ஃபுல்லா பிளான் ஆயிப்போச்சு, ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபக சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு. அப்படியே வந்து பெரிய சாட்சி. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 1 நாள் வச்சிருந்து மறுபடியும் வார்டு கொண்டு வந்து வச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் தான் அப்பவுமே நான் எங்க இருக்கிறேன், கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறேன், யாருக்கும் தெரியாது. என்ன ஆமா, நான்
சர்வீஸ் அங்க நடந்துட்டு தான் இருக்கு. சரி சரி நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க வீட்டுக்கு இருக்கீங்க. வந்துட்டேன். இப்ப பாஸ்ட் அம்மா வீக்கா இருக்கிறாங்க, சரி பிளட் குறைவினால ஜுரத்தினால சீரியஸ் வந்து இப்ப சரி அப்படியே இருந்துச்சு. ஓகே ஜூலை நடந்துச்சு, அக்டோபர் தான் ஆபரேஷன் பண்றேன். சரி சரிங்களா? அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ம் ஆபரேஷன் முடிஞ்ச பிறகும் தெரியாது. ம் ஆபரேஷன் பண்ணி அக்டோபர்ல முடிஞ்சிருக்கு. நவம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் நான் அங்க சர்ச்சில் வந்து உட்கார்ந்து திருதர்சனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ம் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டேன். ம் 20 நாள் தான் நான் ரெஸ்ட் எடுத்திருப்பேன். 2 வாரம் தான் ரெஸ்ட் எடுத்தேன். சரி ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "சரி, நீ உன் கூட இருக்கிற நீ பேசு." நான் ம் அப்புறம் திரும்ப அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுல இருந்து இங்க வர 12வது வருஷம் வரைக்கும் நான் நடந்தது யாருக்கும் தெரியாது. ஆ, இந்த 12வது வருஷம் தான் இங்க வந்து 22. சரி ஆமா 22ல தான் நான் சொன்னேன். ம் இங்க வந்து 12 வருஷ கதைய சரி விசுவாசிகளுக்கு சொன்னேன். எல்லாம் அழுதுட்டாங்க. ம் இவ்வளோ நெருக்கத்தின் பாதையில வந்து உங்க முகத்துல ஒரு கஷ்டத்தையும் நாங்க பார்க்கலையே. ஆ, ஏன்னா அந்த நேரத்துல வந்து விசுவாசம் கிரியில வரவங்களுக்கு எல்லாம் உட்கார்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஓ ஓ விடுதலை நீங்க அந்த அந்த இருந்த நேரத்துல டைம் அந்த நேரத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அவங்கள விடுதலை ஆண்டவருக்கு கொடுத்து விடுதலை பெற்று போயிருக்கிறாங்க. எங்களுடைய சூழ்நிலை தான் நீங்க அவ்வளவு பாரப்பட்டீங்களே. ஆனா உங்க முகத்துல ஒரு கஷ்டத்தையும் நாங்க என்ன செய்யல, பார்க்கலையே. ஸோ அந்த அந்த ஸ்டேஜ் எப்படி சிஸ்டர் நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க அப்புறம் டிஸ்சார்ஜ் வந்தீங்க ஆமா வீட்டுக்கு வந்தீங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்து 1 அப்புறம் மாசம் வீட்டுல தான் இருந்து, சரி 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 ஆனா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஜெபம் விடல, ஓ, அது பண்ணிட்டே இருக்கீங்க பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆ, கொஞ்சம் வந்த உடனே எல்லாம் கொஞ்சம் நான் வந்து உங்க ஹெல்த்ல பார்த்து தெரியும் அப்படிலாம் எதுவுமே நான் வந்து என்னை தைரியப்படுத்திக்கிட்டேன். ஓ அதாவது நான் வந்து எனக்கு முடியாதுன்னு நினைச்சா முடியாம போயிடும். சரி நான் வந்து ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்காருல, இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது செய்வோம். போ அம்மா நடத்து. அம்மாக்கெல்லாம் சொன்னீங்கன்னா அம்மா அம்மாவுக்கு தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாதா கடைசி வரைக்கும் இப்போ தெரியாது. கடைசி வரைக்கும் தெரியாது இப்ப 12க்கு அப்புறம் தான் தெரியும். 2022க்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே ஓ தெரியும். ஓகே 2022ல தான் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு நீங்க கேன்சர். அப்படியே இது யாருக்கும் தெரியப்படுத்தல. அஹ், இப்பதான் நான் கூட ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி சபைக்கு நான் தெரியப்படுத்தாமே இருக்கிறேன் ஆண்டவரே. சரி சரி நாளைக்கு நான் இறந்துட்டானா கூட இப்படி ஒவ்வொருத்தர் கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஆமா 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 அதனால நான் சொல்லட்டுமா, 2012ல நான் பாஸ்டர் 22ல நான் பாஸ்டர் கேட்கிறேன். இந்த சர்ச்சு 2010ல இது சரி சரி 19ல திறந்தோம். ஓகே ஏப்ரல் 10ஆம் தேதி, அதுவும் ஒரு பெரிய சாட்சி. சரி அது என்னுடைய பிறந்த நாள். ஓ ஓ ஓ ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த சரி சர்ச்சு சரி திறந்தோம். சூப்பர் அதனால ஒரு வருஷம் வந்து ஜோயல் தாமஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து இது பண்ணாரு. சரி 2வது வருஷம் ஆராதனை போச்சு. சரி அப்புறம் வந்து இந்த வருஷம் யாராவது கூப்பிடுறீங்களாப்பான்னு கேட்டேன். கூப்பிடலான்ட்டு ஒன்னும் கூப்பிடல, விட்டுட்டாரு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஏன் மத்தவங்களை கூப்பிட நினைக்கிறேன், நீ உன் சாட்சியை சொல்லு, நீ கடந்து வந்த பாதையை சொல்லு. அப்போதான் நான் என்ன செஞ்சேன், என் சாட்சியை சொல்லணும்ட்டு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்து, ஒண்ணு அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன். ம், சின்ன ஒரு மெசேஜை கொடுத்து சரி என் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சேன். எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு மே மாசம் முடிஞ்சது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி கல்யாணம். ஓகே ஆகஸ்ட் 6ஆம் தேதி கல்யாணம். சரி 2 மாசம் வரைக்கும். ஜூன் மாசம் கார்டு வாங்க கூட காசு இல்ல. சரி நம்ம சபை விசுவாசிங்க ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு 15,000 20,000 கொடுத்தாங்க. சரி அதை வச்சு கார்டு வாங்கிட்டோம். வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்குது, சரி அச்சு அடிச்சு வச்சிருக்கு. ஓகே கொடுக்கும் போது முதல் கல்யாணம் எங்க குடும்பத்துல, சரி ஃபர்ஸ்ட் கல்யாணம். சரி அம்மாவுக்கு கொடுக்கும்போது ஒரு புடவையாவது வச்சு கொடுக்கணும், ம், தம்பிமார்களுக்கு எல்லாருக்கும் ஒரு துணி வச்சாவது கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால என்ன பண்றதுன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா ம். நோட்டீஸ் அடிச்சு 1 மாசம் வீட்டுல இருக்கு. ஓ ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, இந்த மாதிரி உங்க மக என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தேன், சரி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, கல்யாணமா இருந்துச்சு. ஆனா நான் வீட்டுல வந்து பேசிக்கிட்டு நானும் என் ஒய்ஃபும் சரி கல்யாணத்துக்கு ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யலான்னு, ம், உங்களுக்கு என்ன தேவை இருந்தா சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. ம். அப்போ நானும் பாஸ்டும் பேசணும். எனக்கு அப்போ அந்த 2 லட்சம் இருந்தா போதும் நாங்க யோசித்தோம். சரி நான் அம்மாட்டையும் சொல்லியிருந்தேன். ஏன்னா அம்மாட்ட வந்து கேட்டு சொல்லியிருந்தேன், அம்மா 2 லட்சம் எனக்கு தேவைப்படும் கல்யாணத்துக்கு, ஒண்ணுமே இல்ல, ம். நீங்க யார்ட்டாவது வாங்கி கொடுங்கன்னு. ஏன்னா அம்மா அப்பா வந்தா அங்க சர்ச்சு கீழே கட்டி முடிச்சிருக்காங்க. சரி சரி திருவொற்றூர்ல ஃபர்ஸ்ட் சும்மா செட்டா இருந்துச்சு. இப்போ தளம் போட்டு கட்டி முடிச்சிருக்காங்க. ம், அந்த மே மாசம் தான் முடிச்சிருக்காங்க. ம், அந்த கட்டினதும் இந்த இவர் தான். ம். அதனால அந்த கட்டின இடத்துல என்கேஜ்மெண்ட் நம்ம பிள்ளைக்கு தான் நடக்கணும்னு அவரு தீர்மானமா அதை என்கேஜ்மெண்ட் வச்சுட்டாரு. ஓகே இப்ப கல்யாணம் அது மண்டபம் அந்த சர்ச்சு கட்டி முடிஞ்சு 25 முடிஞ்சிருக்கு. 27ல 8ல இவங்களுக்கு இதாயிப்போச்சு. ம், அதனால இப்ப நான் எல்லாம் செலவு பண்ணிட்டேமா, ம். என்கிட்ட இல்ல, நான் யார்ட்டா கேட்டு பாக்குறேன், தரேன் நான். அப்புறம் நீ ஜோமன் ஆண்டு உனக்கு யாராவது செய்வாருன்னு அம்மா சொல்லி விட்டுட்டாங்க. சரி கடைசியில பார்த்தா இவர் ஃபோன் பண்றாரு, 2 லட்சம் நான் கேட்கலாமா, நான் கேட்கறேன் அம்மா பாஸ்டர் நானும். சரி பாஸ்டர் சொல்றாரு, கேட்டு கொடுக்க முடியலன்னா என்னம்மா ஆகுறது, ம், பிரச்சனை ஆயிடும்ல. நான் சொன்னேன், பயமா இருக்குப்பா, வேண்டாம், ஜோமனும் அந்த எப்படி நடத்துறாருன்னு விட்டுட்டோம். சரி 1 வாரம் அப்படியே போயிடுச்சு. ம், மறுபடியும் அவர் ஃபோன் பண்றாரு, என்ன உங்களுக்கு ஃபோன் பண்ண, நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தா வரவே இல்லை, நீங்க இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்கன்றாரு. நாங்க அப்போ பாரிஸ் கிட்ட எங்க நிக்கிறோம்.
நாங்க பாரிஸ்ல இருக்கிறோம் அப்ப சொல்லிட்டு நான் உங்க வீட்டுக்கிட்ட தான் நிக்கிறேன்றாரு. சரின்னு வீட்டுக்கிட்ட வந்து நாங்க வந்துட்டோம். உடனே வந்த உடனே பார்த்தா வீட்டுக்குள்ள நேரா உள்ள வந்தாரு. என்ன பண்ணாரு, பேகை திறந்தாரு. ஒரு 4 லட்சத்தை தூக்கி கட்டு மேல போட்டுட்டு சொன்னாரு, உங்க மகளுக்கு நல்லா செஞ்சு அனுப்புங்க. ஏன்னா அவனுக்கு இன்னொரு தம்பி இருக்கிறான். என் மருமகனுக்கு இன்னொரு தம்பி. நாளைக்கு அந்த தம்பி ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஏதோ கொண்டு வந்து நம்ம பிள்ளை ஒண்ணு இல்லாம போய் நின்று நாளைக்கு அந்த பிள்ளை கண்ணீர் வடிக்கூடாது. அவ என்ன கேட்கிறாளோ வாங்கி கொடுங்க. இதுக்கு மேல ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தேவைன்னா ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணுங்க, நானே வந்து கொடுக்குறேன். இது நம்பவே மாட்டாங்க. ஆனா இதான் அற்புதம் நடந்துச்சு. அப்படி 4 லட்சத்தை கொடுத்துட்டு போயிட்டு என்ன சொன்னாரு, போயிட்டாரு. டீ கூட குடிக்கல, கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி ஆண்டவர்ட்ட 2 லட்சம் கேட்டோம், 2 லட்சம் வந்திருக்கு. சரின்னு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த 2 உண்மை இன்னொரு கதை பாருங்க. நான் தாய் மாமா இடம் கொடுத்தாங்களா சர்ச்சுக்கு, அவங்களுடைய பேத்திக்கு கல்யாணம் ஜூலை மாசம் பிக்ஸ் பண்ணிருக்கு. இப்ப அவங்க அப்பா அம்மா யாருன்னா சுகர் பேஷண்ட். அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியல. அவங்களும் சுகர் பேஷண்ட், ரொம்ப முடியாம இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இமானி நீதான்ப்பா என் ரேச்சல் கல்யாணத்தை நீதான் நடத்தணும், நீதான் பாத்துக்கணும்ட்டாங்க. அதையும் 2 லட்சத்தை அவளுக்கு போட்டு கொஞ்சம் அவளுக்கு தங்கமணி தான் நடந்துச்சு. முதல்ல அவளுக்கு போட்டு அவளை கல்யாணம் பண்ணி ஒழுங்குபடுத்தி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 போட்டு 2 எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் துணி எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குறோம். அப்பவும் நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே என்கிட்ட கார் வாங்குற அளவுக்கு இல்ல, கார் வாங்குறது உங்களுக்கு சித்தமானா அப்படின்னு நான் அதான் கேட்டேன். சித்தமானா எனக்கு வர மொய் பணத்துல ஒரு 2 லட்சத்துக்கு மேல எனக்கு வரணும், அடையாளம். உங்க சித்தமான 2 லட்சத்துக்கு மேல எனக்கு வரணும். அப்பதான் நான் வந்து அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதாவது முன்பணமாவது கட்டிட்டு மாசம் மாசமாவது எதை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரின்ட்டு எங்க தம்பி எல்லாம் சொல்றாங்க, வண்டியை பாக்கட்டும் பேசட்டும் அப்படி இப்படின்னு எல்லாம் பண்றாங்க. எனக்கு என் மனசுல எனக்கு இதுதான் ஓடிட்டு இருக்கு, வண்டியை வேணா பாக்கட்டும் என்ன வேணா பண்ணட்டும், 2 லட்சத்துக்கு மேல வந்தாதான் நான் அது வந்து ஓகே பண்ண போறேன். அது மட்டும் மனசுல வச்சுட்டே இருந்தேன். உண்மையில பாத்தீங்கன்னா எல்லா செலவும் அவர் தான் போட்டு பாசம் கல்யாணத்தை பண்ணாரு. ஆனா எங்களுக்கு வந்ததே 2.5 லட்சத்துக்கு மேல வந்தது. 2.5 லட்சத்துக்கு மேல பொருள் அது இதெல்லாம் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் இது ஓகே சொல்றாருன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு வண்டியை வாங்கி ஆகஸ்டுக்கு அப்புறம் தான் போய் என்ன பண்ணோம், ஆகஸ்ட் லாஸ்ட்ல ஒரு வண்டியை புக் பண்ணி பிஎஸ்டா ஒரு கார் வாங்கி கொடுத்தோம். நிறைய 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்ப செஞ்சில ஊழியம் செய்றாங்க. அவங்கதான் மினிஸ்ட்ரியில தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை நடத்த உண்மையில இதை வந்து பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய அற்புதங்கள் இருக்கு. இப்ப அதனால அவ அந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருந்தனால இப்ப அவர் கார்ல போறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. இப்பமா இங்க இருந்து செஞ்சுக்கு போனானா கார்ல தான். நான் மேரேஜ் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க டாக்டர். மேரேஜ் பண்ணக்கூடாது, மேரேஜ் ஆனா குழந்தை இருக்கக்கூடாது ஸ்பைனல். ஆனா அவனோட கிருபையில மேரேஜும் பண்ண வச்சாரு, 2 குழந்தையும் கொடுத்தாரு, நார்மலா கொடுத்தாரு. உண்மையில அவளோட டெலிவரி ஆகிறப்பெல்லாம் நான் டாக்டர்கிட்ட சொல்லிடலாமா இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டுல ப்ராப்ளம் இருக்குன்னு, ஆண்டு சொல்லு நீ சொல்லாதான்ட்டாரு. எனக்கு ஒரு கடைசியில சிக்கலா வந்துச்சுன்னா ஏன் இந்த வார்த்தை நீ முதல்ல சொல்ல ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம்ல சொல்லுவாங்களா, ஆண்டவர் சொல்லாதான்றாரு. என்ன ஆண்டவரே நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா இது சொல்லாதன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சாட்சி வருது. ஒரு சர்ச்சில இருந்து ஒரு பாஸ்டர்மா வந்தாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க சர்ச்சில ஹார்ட் ஒரு பலவீனம் எல்லாம் பிள்ளையாம், அதுக்கு திருமணமே நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். ஆனா திருமணம் நடந்துருச்சு. குழந்தை பெறக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். ஆனா அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சான். அதுக்கு வந்து நார்மல் டெலிவரியா ஆச்சான். அதை வந்து சாட்சி என் காதுல கேட்டேன். இப்ப நீ சொல்லாதன்னு சொன்னதுக்கும் இந்த சாட்சி என் காதுல கேட்டதுக்கும் இப்ப ஹார்ட் பலவீனம் பிள்ளைக்கே நீங்க செஞ்சிருக்கீங்களாப்பா, இதை நீங்க செய்வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. உண்மையில நான் சொல்லவே இல்லை. இதே ரேணி ஆஸ்பத்திரியில தான் முத பிள்ளை பிறந்தான், நார்மல் தான். 2வது பிள்ளை தான் அப்போல பிறந்தா, அதுவும் நார்மல் தான். ஆண்டவர் உண்மையில நம்ம ஆண்டவர் போல வேற நல்லவர் யாருமே இல்லை. கேட்கறது அப்படியே ஆலோசனை கொடுத்து நடத்துறாரு. ரொம்ப அழகா உங்களுடைய அற்புத சாட்சிகளை சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் சென்றால கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சாட்சியை பாக்குறாங்களே, இவ்வளவு இதா போட்டுட்டு இருக்கோம், சாட்சியெல்லாம் போட்டுருக்கோம், ஆரம்பத்துல இருந்தே சொல்றீங்க ஸ்டேஜ்ல இருந்து. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க பாக்குற வியூவர்ஸ் உங்களுடைய லைஃப்ல இருந்து? நம்ம வந்து முதலிடம் ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம அதாவது முதலிடம் ஆண்டவருக்கு, 2வது கர்த்தருடைய வசனத்தை உறுதியா பிடிச்சுக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. நம்ம யாரையும் குறை சொல்லவோ இது சொல்ல வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நம்முடைய வழியில கர்த்தர் நமக்கு உதவியா ஒத்தாசையா இருப்பார். கரெக்டா? அதுதான் என்னுடைய இது. நம்ம யாரையும் இது வேணா
எனக்கு எங்க அம்மா கற்றுக் கொடுத்தது அதுதான். கர்த்தருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணு, வசனத்தை நான் படி, அடிக்கடி சொன்னேன். அதுதான் என் பிள்ளைங்களுக்கு நான் சர்ச்சில் உள்ள பிள்ளைங்களுக்கு அதிகமா சொல்லுது, வசனத்தை படிங்க. ஏன்னா அந்த வசனத்துல இருக்கிற ஒரு அறிவுரை, தெளிவு, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி நமக்கு புத்திமதி வேற எதுலயுமே கிடைக்காது. அதனால கர்த்தருடைய வசனத்தை படிச்சாலே நம்ம தெளிவுள்ளவரா, பேதையர்களையும் ஞானிகளாய் மாற்றுவது கர்த்தருடைய வசனம். என்ன சொல்றீங்க? ரொம்ப அருமையா உங்க சாட்சியை எங்களோட ஷேர் பண்ணி தேங்க்ஸ்.